சொத்து மதிப்பு 921 கோடி ரூபாய் காமிச்சிருக்கேன். நான் அரசுக்கு தான் சமர்ப்பிக்கணும்னு நினைக்கிறேன். நாடாளுமன்ற தேர்தலில் ஆட்சியை பிடிக்க பிரதான கட்சிகள் போராடி வரும் நிலையில் நூதன பிரச்சாரங்களும் சுவாரஸ்யமான வேட்பாளர்கள் செய்திகளில் இடம் பிடிப்பது வழக்கம். அந்த வரிசையில் மதுரை சுயேட்சை வேட்பாளர் கன வேலவேந்தன் இணைந்துள்ளார். 2011ஆம் ஆண்டு முதல் தான் தேர்தலில் போட்டியிட்டு வருவதாக தெரிவித்த அவர், தனது கணிப்பொறி திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்த வலியுறுத்தவே இந்த முயற்சியை கையாள்வதாக கூறியுள்ளார். தனது திட்டத்தை செயல்படுத்தும் பட்சத்தில் 8 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என கூறும் அவர், இந்த திட்டத்தை நாட்டுடைமை ஆக்கவேதான் போராடி வருவதாக தெரிவித்தார். சொத்து மதிப்பு 921 கோடி ரூபாய் காமிச்சிருக்கேன். அது என்னுடைய சொத்துல ஒரு 1/4 பங்கு அல்லது 10% தான் இருக்கும். மற்ற சொத்துக்கள் எல்லாமே ஆக்குப்பையில் இருக்குது. டெக்னிக்கல், நான் டெக்னிக்கல், இந்த மாதிரி பல ஸ்டெப்புகள் இருக்கும்போது இன்னும் அதிகப்படியான வேலைவாய்ப்புகள் கிடைப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. காரணம், என்னுடைய ப்ராஜெக்டை நான் இந்திய அரசுக்கு செயல்படுத்துறதுக்கு யாருமே செவி மடுக்கலை. இப்போயாவது செவி மடுத்துவாங்க. நான் அரசுக்கு தான் சமர்ப்பிக்கணும்னு நினைக்கிறேன். அதில் லாபமோ மற்றதோ கிடைக்கல. நான் ஊதியம் கூட எதிர்பார்க்கலை. அரசுடைமை ஆக்கிட்டாலே எனக்கு போதுமானது. எனக்கு குழந்தைகள் கிடையாது. என்னுடைய அறிவு தான் குழந்தை, பிரெயின் சைல்டு. அதை நான் நாட்டுடைமை ஆக்கணும்னு நான் போராடுறேன். மதுரை சுயேட்சை வேட்பாளரின் வித்தியாசமான கோரிக்கை கவனம் ஈர்த்து வருகிறது.